சரியாப்பா பவித்ரா அவங்க வீட்டுக்கு சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய சைந்தவி அவங்க எக்கச்சக்கமான விஷயங்கள ஒரு பார்சலா அனுப்பி வச்சிருக்காங்களாம். அதை திறந்து பார்த்துட்டு பவித்ரா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காங்க. சீனியர் சீசன் 5 சரிகமபால எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும் மக்களோட மனம் கவர்ந்த போட்டியாளர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான போட்டியாளர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பவித்ரா. இவங்களோட குடும்ப பின்னணியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி பவித்ராவோட கணவர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. தான் கணவரோட ஆசைக்காக தான் அவங்க பாடவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த ஒரு ஆசை ஒரு படி மேல போய் சரிகமபா மேடையில தனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா டெடிகேஷன் டவுன் வைக்கிறப்ப ஒருத்தவங்களும் ஒரு பாடலை பாடி இந்த சாங்கை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் மற்றவங்க டெடிகேட் பண்ணாங்க. ஆனா பவித்ரா மட்டும் இறந்து போயிருக்கக்கூடிய தன் கணவருக்காக இந்த சாங்கை டெடிகேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தக்லைஃப் படத்துல வரக்கூடிய அஞ்சு வண்ண பூ அப்படிங்கிற பாடலை பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேம்பி அழும்போது ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அதுல குறிப்பான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாடகி சைந்தவி தான். பாடகி சைந்தவி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப எமோஷனல் டைப். யாரு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதாலும் அவங்க கிட்ட ரொம்பவே அட்டாச் ஆயிடுவாங்களாம். அதுவும் குறிப்பா அவங்க ஜட்ஜா இருக்கக்கூடிய அந்த சரிகமபா சீனியர்ஸ் 5ல ஒரு போட்டியாளர் இருக்கக்கூடிய பவித்ரா அழுவதை பார்த்துட்டு இவங்களால தாங்கிக்க முடியல. ஷோவோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவித்ராட்ட உட்காந்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காங்க. குறிப்பா அவங்க ஃபேமிலியோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்களையும், குறிப்பா அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாத காலம் இங்க சரிகமபாக்கான ஷூட்டிங் வந்து தான் ஆகணும். அப்படி வரும்போது அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். குடும்பத்துல சமையலுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். நீங்க அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்க தொடர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. உங்க கணவர் இல்லையே அப்படின்னு பயப்படாதீங்க. கண்டிப்பா நாங்களாம் உங்களுக்கு இருக்கோம்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச உதவி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வாரத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவித்ரா வீட்டுக்கு சைந்தவி அவங்க அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம். அது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்க பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு அவங்க வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு எக்கச்சக்கமான உதவிகளையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தால சைந்தவியோட இந்த ஒரு ஹெல்ப்பை பார்த்துட்டு பவித்ரா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி சைந்தவி மேடமை ஹக் பண்ணி தன்னோட நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தல அஜித் அவர்கள் அவரோட 64வது திரைப்படத்துக்காக ரூ. 1 கூட சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுக்க போறாராம். இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமா வட்டாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அஜித் அவர்களோட குட் பை நகலி திரைப்படத்தை டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தாரு. அவரோட அடுத்த திரைப்படம் எந்த ஒரு இயக்குனர் அடிப்படையில் வரப்போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப AK64, அதாவது அஜித் அவரோட 64வது திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்துல இப்ப வளர்ந்து வரக்கூடிய நடிகையா இருக்கக்கூடிய சுவாசிகா அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதாவும் அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. ஆரம்பத்துல இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் தான் தயாரிக்கலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோமியோ பிக்சர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை தயாரிக்க போறாங்க. அஜித் வந்து 200 கோடி சம்பளம் கேட்டதால் தான் தயாரிப்பாளர்கள் பின் வாங்கியிருக்காங்களாம். இப்ப தன்னோட சம்பளம் ஒரு பெரிய தடையா இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தன்னோட 64வது திரைப்படத்துக்கு ரூ. 1 கூட சம்பளம் வாங்காம நடிச்சு வைக்க போறதாவும் அஜித் ஒரு முடிவு எடுத்துக்கான தகவல் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.